உலகத் தமிழ் நெஞ்சங்களுக்கு என் அன்பு வணக்கம். முத்தமிழ் முழக்கம் காணொளிக்கு தங்களை மீண்டும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இரண்டு மனங்கள் அன்பினால் இணைகின்றன. பிறகு ஒரு மனமாகி அது ஊரார் முன் திருமண விழாவாக கொண்டாடப்படுகிறது. அது பெற்றோர் அறியாமல் தாம் இருவரே இல்வாழ்க்கையில் மனமொத்து இணைந்து விட்டாலும் அதுவும் பெரியோர்களால் பிற்காலத்திலே ஏற்று கொள்ளப்பட்டிருக்கின்றது. மணமான ஒரு பெண் தன் பிறந்த வீட்டு பெருமையை பேசி மிகுந்த மகிழ்ச்சி அடைவாள். பொதுவாக பெண்கள் தங்கள் பிறந்த வீட்டு பெருமையை பேசுவதில் மகிழ்வர். ஆனால் நாம் இந்த காணொலியில் பார்க்க இருப்பது ஒரு பெண் திருமணமாகி தன்னுடைய பிறந்த வீட்டிற்கு வருகிறாள். வந்த பிறகு புகுந்த வீட்டின் பெருமையை எவ்வளவு அழகாக பேசுகிறாள் பாருங்கள். வாருங்கள், அவளது மகிழ்ச்சிக்கு என்ன காரணம் என்று பார்ப்போம். ஆடவன் தான் விரும்பிய பெண்ணை மணமுடித்து தன் இல்லத்திற்கு அழைத்து செல்வான். பெண் மணமான பிறகு பெற்றோரை பிரிகிறாள். தன் இல்லம், பிறந்த இல்லத்தை விட்டு தன் மணவாளன் இல்லம் சென்று அடைவாள். பிறகு அவளை குடும்பத் தலைவியாகி இல்லத்தரசியாகிறாள். இது சங்க காலம் முதல் தொன்று தொட்டு இன்று வரை வரும் தமிழ் பண்பாடு, ஒரு வழக்கம். ஆனால் தற்காலத்தில் சில நேரம் இருவரும் இரண்டு வீடுகளை விட்டுவிட்டு பணியின் காரணமாகவோ ஏதேனும் ஒரு காரணத்தினால இரு வீட்டாரையும் பிரிந்து தனியாக வேறு ஒரு ஊரிலோ இடத்திலோ வாழ நேரிடும். அதை தனி குடித்தனம் என்று சொல்வர். ஆனாலும் ஒரு பெண்ணுக்கு இரண்டு வீடுகள் அமைகின்றன. பிறந்த இல்லம், புகுந்த இல்லம். இந்த இரண்டு வீட்டிலும் இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய புகுந்த வீட்டை பெருமையாக எண்ணுவர். அப்படிப்பட்ட இந்த ஒரு பெண்ணுடைய நிலையை நாம் பார்க்க இருக்கிறோம். சங்க பாடலில் ஒரு காட்சி. ஐங்குறு நூறு என்று ஒரு தொகை நூல், 8 தொகையில் ஒன்று. அந்த குறிஞ்சி திணைப்பாடல் கபிலரால் பாடப்பெற்றது. தலைவியானவள் செல்வ மனையில் வாழ்கிறாள். செவிலித்தாயிடம் வளர்க்கப்படுகிறாள். அவள் தன்னுடைய தலைவன் நாட்டில் மகிழ்ச்சியாக இருக்கிறாள். எப்படி இருக்கிறாள் என்பதை அறிய விரும்புகிறாள் அந்த செவிலித்தாய். தோழியை பார்த்து பேசச் சொல்கிறாள். தலைவன் நாட்டிலிருந்து திரும்பி தன் பிறந்த நாட்டிற்கு வருகிறாள். பிறந்த வீட்டிற்கு வரும் பொழுது அந்த திருமணமான பெண் கணவன் நாட்டிலிருந்து எப்படி வந்திருக்கிறாள், மகிழ்ச்சியோடு இருக்கிறாளா அல்லது வருத்தத்தில் இருக்கிறாளா என்பதை அறிய அவளுடைய தோழி அவளிடம் பேச்சு கொடுக்கிறாள். இப்படி, நீ சென்ற நாட்டிலே நீர் குடிப்பதற்கு கூட உகந்ததல்லவாமே, இதை நான் கேள்விப்பட்டேன். அதை நீ எவ்வாறு குடிக்கிறாய் என்று வினாவுகிறாள். அதற்கு அந்த மணமான மங்கை தலைவி என்ன பதில் கூறுகிறாள் தெரியுமா? தனது தந்தையின் இல்லத்திலே உண்ணப்பட்ட அந்த தேன் கலந்த பாலை காட்டிலும் தான் சென்ற கணவன் நாட்டில் மான் முதலிய விலங்கினங்கள் குடித்து எஞ்சிய கலங்கிய நீரே மிகுந்த இன்பம் தருவதாக இருந்தது என கூறுகிறாள். பாடலை பாருங்கள். அன்னாய் வாழி வேண்டு அன்னை நம் படப்பை தேன்மயங்கு பாலினும் இனிய அவர் நாட்டு உவலை கூவல் கீழ் மானுண்டு எஞ்சிய கலிழி நீரே. இந்த குறிஞ்சி பாடலில் கபிலர் என்ன சொல்ல வருகிறார் என்றால், தலைவி தன்னுடைய அன்பான தலைவன் நாட்டிலே வறுமையுற்ற போதிலும் செம்மையான வாழ்க்கை தான் நடத்துவதாக அவள் குறிப்பிடுகிறாள். அதாவது தன்னுடைய தந்தையின் இல்லத்தில் செல்வச் செழிப்போடு பாலும் தேனும் கலந்த இனிய தண்ணீரை, அதாவது இனிய நீரை பருகினாக்கள் கூட தன்னுடைய தலைவன் நாட்டிலே உவலை கூவல் கீழ், உவலை கூவல் என்பது இலை தழைகள் கிடைக்கின்ற ஒரு சிறு பள்ளம். கூவல் என்றால் கிணறு என்று சொல்லலாம், கேணி என்று சொல்லலாம். கடற்கரை பக்கத்திலே வெறும் மணலை தோண்டினாலே இனிமையான நீர் வரும். அந்த காலத்தில் அந்த நீரைத்தான் பருகுவர்.
அதுபோல் உவலை கோவல், அதாவது இலைத்தழைகள் நிரம்பி கிடக்கின்ற அந்த கலங்கிய நீர், அதாவது அந்த பள்ளத்தின் கீழே இருக்கக்கூடிய நீர், அது மான் முதல் ஆகிய விலங்குகள் வந்து கூட அந்த நீரை குடித்து செல்லும். அப்படிப்பட்ட அந்த விலங்குகள் குடித்து சென்று எச்சமாகி கிடக்கிற எஞ்சிய கலங்கிய கழுளி நீரே, அந்த நீரே எனக்கு இனிமை தந்தது என்று அந்த தலைவி சொல்லும் பொழுது, அந்த அன்பான கணவன் அமைந்து விட்டால் அந்த தலைவியானவள் தன்னுடைய புகுந்த வீட்டிலேயே மகிழ்ச்சியுடன் இருப்பதாகவும் பெருமையாகவும் எண்ணுவதாகவும் சொல்கிறாள். இதற்கு அடிப்படை காரணம் தலைவன் தலைவி மீது வைத்திருந்த அன்பு. தலைவியும் தன்னுடைய தலைவனை மகிழ்ச்சியோடு அவனுடைய அன்பை ஏற்றுக்கொண்டு அவன் மீது மிகுந்த அன்பு செலுத்துகிறாள் என்பது தெளிவு. அன்பு தமிழ் நெஞ்சங்களே, மற்றொரு காணொளி பகுதியில் நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.